குடும்ப உறவை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம வேதத்திலிருந்து தியானிக்கிறோம். அதில் மிக முக்கியமாக நமக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனைகள், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசித்தோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை ஒவ்வொரு பகுதியாளாக நாம் தியானிக்கிறோம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதுமாக முட்டாள்களால் நிறைந்திருக்கிறது. முட்டாள்களாக இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம வாழ்கின்ற மக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, முட்டாள்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்கள போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வாழாதீர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அதுதான் இந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கிறதுனுடைய சாரம்சம். ஏன் அவர்கள் மூடத்தனத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க ஃபாலன் நேச்சர், ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாய் போனதுனால இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை மனிதனும், பரிசுத்த வேதத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் சாபத்துக்குள்ளா பிறக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்துக்கு அடிமையாக பிறக்கிறான். அவன் ஆதாமினுடைய சுபாவத்தை உடையவனா என்ன பண்ணுறான், பிறக்கிறபடினால அவன் அவன் வாழ்கின்ற விதம் எப்படின்னா, ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அவன் வாழ்வது கிடையாது. உலகம் முழுவதும் முட்டாள்களால் நிறைந்திருக்கிறது. இந்த முட்டாள்கள் நிறைந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம எப்படி வாழணும்னு வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால், 15ஆம் வசனத்தில், ஆனபடினால் நீங்கள் யாரு, தேவனுடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இதெல்லாம் போன வாரத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஞானத்தை புறக்கணிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஞானமாக வாழாமல் இருப்பதற்கு, ஞானமாய் வாழாதது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, இது உலக ஞானம் கிடையாது. உலக ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா, அது லௌகீக ஞானம், ஞானம் என்று தோன்றுகிற ஒரு ஞானம். ஆனால் அது உண்மையான ஞானமானா ஞானமே கிடையாது. அதில் ஒரு தரம், அந்த எது ஞானம்னே அவங்களுக்கு தெரியாது. தெய்வீக ஞானம் என்பது என்னன்னா, இது கற்றுக்கொண்டு வருவதல்ல, இது யாரையோ பார்த்து நம்ம கற்றுக்கொள்வதல்ல, எதையோ பார்த்து நம்ம பின்பற்றுவதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்கன்றார். மனுஷர்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. அப்போ இந்த ஞானம் எங்கிருந்து தான் வரும் அப்படின்னா, இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இது தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம். தேவனுடைய பிள்ளைகள் பிசாசனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பிசாசனுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனம் எப்படி இருக்கும், ரட்சிக்கப்படாத ஜனம் எப்படி இருப்பாங்க. அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நாம் எப்படி வாழணும் அப்படி என்பதற்கான எல்லா ஆலோசனைகளையும் அவர் தம்முடைய வார்த்தையில் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுது, நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படி என்பது என்னன்னா, கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகின்ற ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு பயம். நான் கர்த்தர் சொல்கிறபடி நடக்கணும், அங்கிருந்து தான் ஞானம் ஆரம்பிக்குது. ஞானம் எங்கே ஆரம்பிக்குது, தேவன் எப்படி சொல்கிறாரோ அப்படியே நான் வாழும்போது தான் அந்த ஞானம் ஆரம்பிக்குது. இது தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் எங்கே இருக்குது,
கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைக்கு பயப்படுவது, அவர் சொன்னபடி வாழ்வது. ஜென்ம சுபாவமான மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அப்ப ஜென்ம சுபாவமான மனுஷன் எதை ஏற்றுக்கொள்வான்? மனுஷனுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்வான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ளான். அது அவனுக்கு எப்படி தோன்றும்? பைத்தியமா தோன்றும். இந்த உலகத்தில் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அநேக நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட நம்மளால கூட பொறுமையா இருக்க முடியலை, தடுமாறுறோம். நம்ம பொறுமையை இழக்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை என்ன பண்ணுது? நெருக்குகிறது. அப்போதான் தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், நான் கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு பொறுமையா இரு. அநேக நேரங்களில் நம்ம பொறுமைக்கு வந்து வெடித்து சிதற அளவுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுது? உணர்வை கொடுக்குது. ஆண்டவர் சகித்துக்கொள்ளுன்றாரு, நம்ம சகித்துக்கொள்ள முடியலை. ஏன்னா நம்ம பார்க்குற சில விஷயங்கள் நம்ம ரொம்பவும் பாதிக்குது. அப்போ தான் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. எப்படி வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ, சகித்துக்கொள்வது, பொறுமையாக இருப்பது, விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, இதெல்லாம் தேவ ஞானம். இதையெல்லாம் ஜென்மசுபாவமான மனுஷன் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. நீ பொறுமையாருன்னு சொல்லி பாருங்க, நீ வந்து சகித்துக்கொள்ளுன்னு சொல்லி பாருங்க, நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொல்லி பாருங்க, நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி பாருங்க, அவங்களுக்கு அது என்ன பண்ணாது? விளங்கவே விளங்காது. எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிலையில் மனிதர்கள் போகிறாங்க. இப்போ தான் நம்ம கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கணும். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதுனால அதனால் வருகின்ற விளைவுகள் என்ன அப்படின்னா பெரிய பாதிப்புகள். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், ஆண்டவர் வேணான்னு சொல்கிற காரியங்களை தவிர்க்கணும்னு சொன்னால் அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும், அவர் சத்தத்தை கேட்கணும். இது எப்படி நம்ம கேட்க முடியும்னா அவரோடு நம்ம இசைந்து இருக்கும்போது தான் கேட்க முடியும். அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். ஏன்னா அவர் யார்? ஆலோசனை கர்த்தர். ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கடினமான காரியங்களை நான் சந்திக்கிறேன்னா நான் மனுஷிகத்தில் செயல்படவே கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி நான் நடக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அந்த நேரத்தில் நமக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. ஏன்? நம்ம சுய புத்தியே நமக்கு நிறைய ஆலோசனையை கொடுக்கும். இப்படி பண்ணு, இதை செய்ய, அவங்க உனக்கு இப்படி பண்ணிட்டாங்கல்ல, நீ இப்படி பண்ணுன்னு சொல்லும். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? நீ இதை மாதிரி பண்ணுன்னுவாங்க. நம்ம மூளையோ கரப்டடு மூளை, இன்னும் அது மறுவமாக்கப்படலை. அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுங்க? மறுவமாகுங்கன்னு அர்த்தம்னா உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் மாற்றணும், என்ன நான் மாற்றிக்கொள்ளணும். சில நேரங்களில் மற்றவங்க சத்தியம் சொன்னால் கூட நமக்கு விளங்க மாட்டேனுது. ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய சுய புத்தி என்ன பண்ணுது? ஆளுகை செய்யுது. உலகம் என்னை வந்து என்ன பண்ணுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பிசாசு என்னை தூண்டுறான், தப்பு செய்ய என்னை தூண்டுறான். செய்து முடிச்சு அதனுடைய விளைவை சந்திக்கும் போது தான் ஐயோயோ நான் இப்படி பண்ணது முட்டாள்தனம்னு பிறகு புரியுது நிறைய பேருக்கு. ஆரம்பத்தில் சொல்லும் போது என்ன பண்றது இல்லை? விளங்குறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அதனால தான் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களை போல் நடவாமல். மதியற்றவர்கள் இந்த உலக மனிதர்கள், ரட்சிக்கப்படாத ஜனம், ஆண்டவரை அறியாத ஜனம், பிசாசினுடைய பிள்ளைகள். ஆனால் நாமோ தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். we are under the influence of the Holy Ghost. நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா பிசாசின் பிள்ளைகளா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளானா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி நடக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா நான் எப்படி நடக்கணும்னா தேவனுடைய ஆலோசனையை பெறணும். நான் தேவனுடைய ஆலோசனையை பெறலைன்னா என் மனசு என்ன தப்பா நடத்திடும், என் எண்ணங்கள் என்ன தப்பா நடத்திடும், என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்னை தவறான வழிக்கு நடத்தி விடுவார்கள். பிசாசு என்ன கூட என்ன பண்ணிடுவான்? தூண்டிடுவான். இந்த உலகம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, குடும்பங்களில் சஞ்சலங்கள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே புரியாத நிலை, கணவன் மனைவிக்கிடையே பகையும் விரோதங்களும், குடும்பத்தில் சரியான உறவில்லை. காரணம் என்னன்னா the world is influencing. சேட்டன் வந்து என்ன பண்றான்? சாத்தான் தூண்டுறான். உலகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சாத்தான் தூண்டுறான். ஃப்ளஷ் கரப்டடு. இதுக்கு இடையில எப்படி வாழணும்னு தெரியல. அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். wisdom start
அறிவு எங்கே ஆரம்பிக்கிறது, ஞானம் எங்கே துவங்குகிறது? நான் கர்த்தருக்கு பயப்படும் போது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்போது, கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது, புரியாத நிலை வரும்போது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, 10 பேர் எனக்கு சொல்கிறாங்க. சில நேரங்களில் சொன்னால் சத்தியத்தை சொன்னால் கூட நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி பண்ணாதீங்கன்னா நம்ம மாம்சம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை வேற மாதிரி தூண்டுது. அதைத்தான் நான் செய்வேன். ஏன்னா so much corrupted, our mind is so much corrupted. உலகம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இப்படி பண்ணுன்னு சொல்லுது. பிசாசு செய்ய நம்மளை தூண்டுறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வெறும் போதனைகள் உங்களை மாற்றாது. நான் இன்னைக்கு போதிக்கிறேன், இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஆஹா ஓஹோ புரிஞ்சிடும்னு நினைச்சிடாதீங்க. தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்து இதை உங்கள் உள்ளத்தில் நன்றாக அவர் பதிய வைக்காவிட்டால் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை மாதிரி இந்த விதைகள் பாழாய் போய்விடும். இன்னைக்கு திறந்த மனதோடும் தெளிந்த புத்தியோடும் இன்னைக்கு நான் கேட்குற சத்தியம் என் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிறேன். இங்கே உட்காந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும். பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் வேர்ட். இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இங்கே கர்த்தருக்கு பயந்து கேட்கணும். இந்த வார்த்தையை ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, நான் இப்படி தான் வாழணும் ஆண்டவரே, எனக்கு அதுக்கு கிருபைகளை கொடுங்கன்ற ஒரு ஜப நிலையில் இங்கே இருந்தீங்கன்னா நான் சொல்கிற வசனங்கள் உங்களுக்கு புரியும். இல்லைனா நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேலே போய் எப்படி ஆயிடுவீங்கன்னு சொன்னால், அவனவன் தன் வழியிலே போய் வாழ்க்கையை தொலைச்சிடுவீங்க. நிறைய குடும்பங்கள் கெட்டு போகுது, நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பாழா போகுது, நிறைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாழா போகுது. எதிர்காலத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இவங்க டிசைன் பண்ணுறாங்க, இவங்க பிளான் பண்ணுறாங்க, இப்படி தான் வாழணும், திஸ் இஸ் தேர் பிளான். அதனால தான் ஆண்டவர் பலமுறை சொல்கிறார், உன் சுய புத்தியின் மேலே சாயாத, உன் சொந்த புத்தியை ஃபாலோ பண்ணாத, அது உன்னை அழிவுக்கு நேராக நடத்திவிடும், அது உன்னை ஆபத்துக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் உறவுகள் இதன் மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் இதை வந்து ஞானம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஞானமாய் நீங்கள் கையாள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் பயபக்தி, தேவபக்தி. எல்லாம் சொல்லுங்க, தேவபக்தி, பயபக்தி. கர்த்தருக்கு பயப்படுதல் beginning of the wisdom. The wisdom, where wisdom start? When you fear the Lord. When you fear the Lord, the wisdom will start. இது தானா வந்துராது. இது பாடசாலையில் கற்றுக் கொடுக்க முடியாது. இது எங்கேயோ போய் நீ வந்து கெயின் பண்ண முடியாது. It will only start from fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறதிலிருந்து தான் அங்கே அந்த ஞானம் துவங்குகிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இங்கே உட்காரும்போது ஒரு பயபக்தி. நான் தேவனுடைய வார்த்தையை கேட்குறேன். இங்கே உட்காரும்போது ஆவியானவரே என் உள்ளத்தில் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஒரு பெரிய தாக்கத்துக்குள்ளாக ஏற்படுத்துங்க. ஆவியானவரே இந்த வார்த்தையின் மூலம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. இந்த வசனம் என்னை ஒரு பாத்திரமாய் உருவாக்கட்டும், என்னை உடைத்தரலும், தப்பான விஷயத்தான் தகர்த்து போடுங்க. பிள்ளைங்க கேம்புக்கு வந்தாங்க, தப்பான விஷயங்களை கர்த்தர் தகர்த்து போட்டார், அப்படி அழுகுறாங்க தேம்பி தேம்பி. இப்போ என்ன பண்ணணும்? they need to fear the Lord. கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கணும். உங்க ஆலோசனைப்படி ஒருபோதும் வாழாதீங்க, மற்ற மனுஷர்களுடைய ஆலோசனைப்படி போகாதீங்க, மாம்சம் சொல்லுகிறபடி செய்யாதீங்க, பிசாசுடைய தூண்டலுக்கு உட்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிம்படி உங்களை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நடத்தும், நீர் மாத்திரம்தான் என்னை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துகிறவர், நீர் மாத்திரம்தான் என்னை செமையான வழிகளை நடத்துகிறவர், நீர் மாத்திரம்தான் என்னை நேர் பாதையில் நடத்துகிறவர். ஏதோ கதை கேட்க வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். சில பேர்லாம் கையில் பைபிளே கொண்டு வருவதில்லை. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஆண்டவர் என்னோடு பேசணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. எப்படி ஞானம் உனக்குள்ள வரும்? எப்படி ஞானம் ஸ்டார்ட் ஆகும்? ஞானம் ஸ்டார்ட் ஆகாது, உலக ஞானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். The worldly wisdom will start from you. நீ வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவே, உனக்கு புரியவே புரியாது, உனக்கு விளங்காது, சத்தியம் உனக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். இது ஏதோ ஒரு 10 மெசேஜில் இது ஒரு மெசேஜ் போல தெரியும், இது ஏதோ ஒரு செய்தி போல தெரியும். இது உண்மையாகவே தேவன் உன் கூட பேச முடியாது. தேவன் உன்னோடு இடைப்பட வேண்டுமானால் முதல்ல நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு புத்தி வரும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளை சத்ரு ரொம்ப தந்திரமானவன். அவன் நம்மளை ரொம்ப தூண்டி விட்டுருவான். நம்ம மாம்சமும் கரப்ஷன்ல இருக்குது, மைண்ட் ஆல்ரெடி கரப்டடு, ஆவி மட்டும்தான் மறுபடியும் பிறந்திருக்குது.
ரட்சிக்கப்பட்டிருக்குது, தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்னுடைய மனதை நான் மறுரூபமாக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசை கழுவிக்கிட்டே இருங்க, அழுக்காகிட்டே இருக்கும். இது தப்பை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்கள் உலகத்தில் வாழ்கிறோம். சுற்றிலும் முட்டாள்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த சத்தியெல்லாம் புரியாது. அவங்களுக்கு பரிசுத்தமாக வாழ சொன்னால் அவங்க பரிசுத்தமாக வாழ மாட்டாங்க. அவங்க அக்கிரமம் தான் பண்ணுவாங்க. அவர்கள் மத்தியிலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் நடக்கணும்னு பார்த்தா உலக ஞானம் கிடையாதுங்க. உலக ஞானம் தப்பாக நடத்தும். எடுத்த உடனே அது மாம்சத்தில் செயல்பட சொல்லும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய ஞானம் ஆரம்பிக்கும். உடனே பதறி பதறி காரியங்களை செய்ய மாட்டாங்க. உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. உடனே நியாய தீர்ப்பு இவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி அவங்கள அந்த வசனம் நியாயம் தீர்க்கும். அவங்கள அது குறை காட்டும். மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி ஏன் குறைய நான் பார்க்க அது சொல்லும். தேவ ஞானம் மற்றவங்க குறைய காட்டாது, ஏன் குறைய தான் எனக்கு காட்டும். உனக்குள்ள இந்த குறையெல்லாம் இருக்குது, மாற்றிக்க. உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சரியில்லாத நிலையெல்லாம் என்ன பண்ணு, சரிப்படுத்திக்கொள். நீ என்ன முற்றுமா நம்பு, நீ சகித்துக்கொள், நீ பொறுமையாயிரு, நீ மன்னித்து விடு, நீ மறந்து விடு, நீ அன்பு கூறு. இதெல்லாம் தேவ ஞானம். நீ விடாத, நீ பழிக்கு பழி வாங்கு, அவங்க அப்படி பண்ணால் நீ வேற மாதிரி பண்ணு. இது உலக ஞானம், லௌகிக ஞானம். இன்னும் சொல்ல போனால் அது பிசாசுனுடைய ஞானம். இன்னும் சொல்ல போனால் அது கரப்டட் ஞானம். உலகம் மொத்தம் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைங்க, நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் மறுபடியும் பிறந்தவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்கள போல நான் நடக்கவே கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில பேருக்கு சொல்லும் போது புரியறதில்லை. எவ்வளோ சொல்லி 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 விளங்குறதே இல்லை. நீங்களாம் உங்கள் சொல்றதால நான் கேட்க மாட்டேன், நீங்கள் உங்கள் பேச்சே நான் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி நான் எவ்வளோ பேருக்கு சொன்னேங்க, கேட்கலங்க. சொல்லி சொல்லி நானே கடைசியாக என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அதிகமாக சொல்லக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அதுதான் என்னோட வேலை. அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இந்த உலக காரியங்கள்லேருந்து அவங்கள சத்துருவினுடைய கரத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கணும். எவ்வளோ பேருக்கு ஆலோசனை சொன்னால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் என்கிட்ட ஆலோசனைக்கே வருவதில்லை. ஐயோ அவர் போனாக்கா தப்பாக சொல்லிடுவாருன்னு. ஏன்னா நான் தேவ ஞானத்தை பேசுகிறேன். உலக ஞானம் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யுது. தப்பான நிறைய பேர் சுற்றில் இருக்கிற சொல்லி கொடுத்துட்றாங்க, இப்படி போ இப்படி போன்னு. அதனால் நம்ம சொல்கிறதே இல்லை. இப்போது அவங்களும் வருதில்லை, நானும் சொல்கிறதில்லை. நான் ஒன்று மட்டும்தான் செய்கிறேன், ஆண்டவரே அவங்களுக்கு உங்கள் ஞானத்தை கொடுங்க. அவருடைய ஞானம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கும்? அவருக்கு பயப்படும் பொழுது. இட்ஸ் பிகன் தேர். கர்த்தருடைய ஞானம் எப்போ ஆரம்பிக்கும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எவ்வளோ பேருக்கு சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கீழ்ப்படியாமல் போய் அதனுடைய பலனை அனுபவித்து சில பேர்லாம் இன்றைக்கி இல்லை, ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் கூட சொல்கிறாரு, தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் நிராகரிப்பதனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கடினப்பட்டு வாழ்வதனால அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவரை விட்டு முரட்டாட்டம் பண்ணி நான் என் வழியில் தான் போவேன், தேவனுடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை, நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், உங்கள் கூட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். அன்றைக்கி மோசைக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. உங்கள் கூட தான் பேசுவாரா? சொந்த சகோதரியே பேசினான், கூட பிறந்த அக்கா. இத்தனைக்கும் மோசைக்கு அக்கா யார்? மிரியாம். என்ன சொன்னா மோசையை பார்த்து, உங்க கூட தான் ஆண்டவர் பேசுவாரா, என் கூடலாம் பேச மாட்டாரான்னா. ஆனால் அபிஷேகம் யார் மேலே இருந்தது? மோசையின் மேலே இருந்தது. மிரியாமுக்கு என்ன வந்தது? குஷ்டரோகம் வந்தது. ஆனால் அப்புறம் அழுது ஜெபம் பண்ணார் மோசே. பாவம் ஆண்டவரே, அக்கா தெரியாமல் பேசிட்டா, அவள் என் ரத்த பாசத்தில் பேசிட்டா, அவள் அக்கான்ற ஸ்தானத்தில் பேசிட்டா, அவளை மன்னி என்னார். தேவன் கிருபையாக இறங்கி அவளை மன்னித்து குணமாக்கினார். இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி பரிந்து பேசி ஜெபம் பண்ண வேண்டியதாகுது. ஏன்னா நமக்கு தெரியும் அதனுடைய விளைவு என்னத்தை சந்திக்க போகிறாங்கன்னு. ஏன்னா அவங்க மனுஷ ஞானத்திலே போயிட்டு இருக்காங்க, உலக ஞானத்திலே போய்கிட்டு இருக்காங்க, லௌகிக ஞானத்திலே போயிட்டு இருக்காங்க. தேவ ஞானமெல்லாம் அவங்களுக்கு புரியலை. ஏன்னா அவங்க பர்சனலாக தேவனுக்கு பயப்படுறதில்லை. அவர்கள் தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுறதில்லை, தேவனோடு ஒரு நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்வதில்லை. ஆண்டவர் இடத்துல போயிட்டு
சுயத்தெல்லாம் அறிக்கையிட்டு என் மனசெல்லாம் ஆண்டவரே மாற்றுங்க, மறுரூபமாக்குங்க, என் கூட பேசுங்க, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவை கொடுங்க, எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்க, உம்முடைய வசனம் என் கண்களுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கட்டும். அப்படிலாம் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற யார் ஜெபிக்கிறீங்களோ உங்களுக்கு தேவ ஞானம் ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், தேவ சமூகத்துக்கு போய் உங்களை தாழ்த்தி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த சோதனையாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் தேவனை தேடுங்க. மாம்சிகத்தில் பிளான் பண்ணாதீங்க, மாம்சத்தில் ஐடியா பண்ணாதீங்க, மாம்சத்தில் எப்படி அதை இன்ஃப்ளூயன்ஸ் அதை செய்யலான்னு முயற்சிக்காதீங்க. அது அழிவில் கொண்டு போய் விட்டுரும். எத்தனை முறை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். பெரிய பெரிய பாதிப்புகள், பெரிய பெரிய இழப்புகள், பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய நஷ்டங்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவ ஆலோசனையை கேட்காம சுயத்தில் போய் 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 காரியங்களை செய்ததுனால வந்த ஆபத்துக்கள் அவைகள். சரி, இது நாம் சில நேரங்கள் அப்படி நடந்துருது. ஒரு முறை நடக்குது, 2 முறை நடக்குது, 3 முறை, 10 முறை கூட நடக்கட்டும். 10வது முறையாவது நமக்கு புரியணும், நம்ம சுயபலத்தில் போகிறதுனால ஒன்றும் நடக்கலை, நம்ம ஞானத்தில் செயல்படுத்தினால எதுவுமே வாய்க்கலை, எல்லாமே சஞ்சலமும் தவிப்புமாக தான் இருக்குது, நஷ்டம்தான் வருது, இனிமேல் அப்படி செய்யக்கூடாது நீ உணரணும் இல்லையா? ஆனால் நிறைய பேர் உணர்வதே இல்லை. அந்த அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா அவர்களுடைய மனதை கடினமாக்கி போட்டு விட்டான். அவர்களுடைய மனம் இருளடைந்து விட்டது. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு விலகி போய் கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் 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 அவங்க போய் அறிவிலும் ஆற்றலிலும் காரியங்களை செய்து முயற்சித்து தோல்வி அடைந்தாலும் கூட அந்த தோல்வியிலே தான் வாழணும்னு நினைக்கிறாங்க ஒழிய ஒரு நாள் கூட மனம் திரும்புறதில்லை. நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் இருதயங்களை தேவனுக்கு கடினப்படுத்தி தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பயப்படாமல், துணிகரம் கொண்டு எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது என்கிற உங்கள் திறமையில் சார்ந்து போவீர்களானால் ஒரு வேளை தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சில இடங்கள்ல அது உங்களுக்கு ஒரு சாத்திய ஒரு வெற்றியை கொடுக்குற மாதிரி தெரியலாம். ஆனால் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியாது. ஒரு வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய ஆலோசனையை கேட்கணும். தேவனுடைய ஆலோசனையை நான் கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன தாழ்த்தணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, ஜெபம். ஜெபம் என்பது சும்மா கடமைக்காய் ஜெபிப்பதில்லை. நல்லா புரிஞ்சுங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பது. என் வழியெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுவது, நான் இப்படிலாம் போகிற ஆண்டவர், இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் கரெக்டு தானா? வாக்கிங் வைஸ்லி. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்க பார்த்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஞானமாக நடந்து கொள். உலகத்தில் எப்படி ஞானமாக நடப்பது? உலக ஞானத்தில் படி இல்லை, உன் மைண்டு சொல்கிறபடி அல்ல, உன் மாம்சம் தூண்டுவதுபடி அல்ல, பிசாசு உன்னை கரெக்ட் பண்ணுறபடி அல்ல, மற்றவங்க சொல்கிறபடி அல்ல, வாட்ஸ்அப் மெசேஜை கொண்டு அல்ல, யூடியூப் செய்தியை கொண்டு அல்ல, தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவன் உங்களை நடத்தணும். அதுக்கு தான் ப்ரேயர் டைம் இஸ் வெரி ஃப்ரேம் டைம். காலையில் எழுந்து ஜபிக்கிறது மட்டும் இல்லைங்க, நான் டெய்லி காலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜபிப்பேன். இப்போ ஜப நேரத்தை கூட்டும்படி ஆண்டவர் என்னை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஜப நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணு, அதிகமாக ஜபி, அதிகமாக என்னுடைய சமூகத்தில் காத்துரு. ஏன்னா ருசி பார்த்தா தான் தெரியும் அதனுடைய மகிமை, ருசி பார்த்தா தான் அது தெரியும் அதனுடைய வல்லமை. நீங்கள் தேவனுடைய நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் உள்ளார்ந்த மனசோடு நீங்கள் செல்போனை நேசிக்கிற மாதிரி நேசித்தால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், செல்போனை நேசிக்கிற மாதிரி நீ இயேசுவை நேசித்தா தேவன் ஞானம் உனக்கு வேலை செய்யும். நீ செல்போனை நேசித்தா உலக ஞானம், பிசாசு ஞானம் வேலை செய்யும். எல்லா ஆலோசனைக்கும் இதை பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ், யூடியூப்பில் என்ன மெசேஜ், இன்ஸ்டாகிராமில் என்ன மெசேஜ், யார் போட்டு அனுப்பிக்கிறது, செத்து நரகத்துக்கு போகிற, வாழ்க்கை நாசமாக போகுது, நாசமாக போயிடுவேன். காலையில் கர்த்தருடைய வார்த்தையை திறந்து, அப்பா எனக்கு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்குறேன், ஐயோ வேணாப்பா, இந்த உலகமே வேணாம், இந்த உலகத்துக்கு நான் பயப்படுறேன், இது என்ன தப்பாக நடத்திடும், மைண்டு படி நான் போகக்கூடாது, தப்பாக நடத்திடும், அதில் போய் செய்து நான் ஃபெயிலியர் ஆகிட்டு தோத்துட்டேன், இனிமேலும் நான் போய் அதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மாடு தனது முன்னனையும் கழுதை தன் எஜமானை அறியும், என் ஜனங்களோ என்னை அறியாமல் போகிறார்கள். இயேசுப்பா மேலே ஒரு அன்பு இல்லை, தனிஞ்சு போச்சு. உலகம் அப்படி ஒரு காலம், இது கடைசி காலம், அன்பு தனிந்து போகிற காலம். எப்படியாவது தேவனுடைய அன்பை விட்டு விலக பண்ணிட்டான்னா நீ முட்டாள்தனமாக நடப்ப. உனக்கு அது பெரிய ஞானமாக தெரியும், நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு உனக்கு தெரியும்.
ஆனால் அதனுடைய முடிவு என்ன? இஃப் யூ ரிஜெக்டிங் காட்ஸ் விஸ்டம், தேவனுடைய ஞானத்தை நீ புறக்கணித்தால், நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் ஏசப்பா சொன்ன மாதிரி வாழ்ந்து பாருங்கள், தப்பு தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் சரியாக மாறிடும். உங்கள் ஞானத்தில் போய் பாருங்களேன், எல்லாம் கரெக்டாக நடக்கிற மாதிரி தெரியும், ஒன்றுமே நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். நீ ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது பிசாசு சொல்லுவான் நடக்காதுன்னுவான், நடப்பார், நடத்துவார். ஒரு ஆளிலையோ சொல்லுங்க. நீ உலக ஆலோசனை பண்ணி நடக்கும்போது நடக்கணுவான், ஆனால் ஒன்றுமே நடக்காது. நடக்கிற மாதிரி இருக்கும், புஷ்ன்னு போயிடும், ஒன்றும் நடக்காது. ஆனால் ஏசப்பாவுடைய வாழ்க்கை, அவருக்கு பிரியமாக வாழ்ந்து பாருங்கள், அவருடைய சித்தம், அவருக்கு பயந்து பாருங்கள், அவருக்கு இருதயத்தில் முழு இடத்த கொடுத்து பாருங்கள். அவரோடு நீங்கள் சொல்லுங்கள், அப்பா எனக்கு தெரிலப்பா, நான் இதெல்லாம் செய்துன்னு இருக்கிறேன், இது எனக்கு தெரில, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்கள். தேவ ஞானம் வேலை செய்யும். சில நேரங்களில் பிசாசு உங்களை பயமுறுத்தி விட்டுருவான். நீ ஏசப்பா கிட்ட போனேன்னா அவர் எதனா சொன்னால் உன்னால் செய்ய முடியாதுன்னுவான். நான் சொல்கிறேன் பாருங்க, உன் பலத்தில் செய்ய முடியாது, அவர் உனக்கு கிருபையை கொடுப்பார், பலனை கொடுப்பார், உன்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவரை முழு மனசோடு நேசிக்க பழகுங்க, அவரை உண்மையாய் தேட பழகுங்க, அவருக்கு பயப்பட பழகுங்க. அவருக்கு பயப்படுவது என்னன்னா, அவர் வார்த்தைக்கு பயப்படுவது. அவருக்கு பயப்படுவது என்னன்னா, உன் புத்தியின்படி வாழாத போவது, உன் மாம்சம் சொல்கிறபடி வாழாமல் போவது, உன் கண் காண்கிறபடி போகாமல் இருப்பது, உன் உணர்வு சொல்கிறபடி வாழாமல் இருப்பது. கர்த்தருக்கு பயப்படுவது என்ன? மூளை சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடாது, அதான் கர்த்தருக்கு பயப்படுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் சுய புத்தி மேலே சாஞ்சேனா நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஆள் கிடையாது. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பு, உன் போகிற வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளன்னு அர்த்தம். இந்த காரியங்களை செய்ய போகிறது உங்களுக்கு பிரியந்தானா? இந்த காரியத்தை நான் வாங்க போகிறேன் உங்களுக்கு பிரியந்தானா? கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. நான் இப்படி நடக்கலாமா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீ நடக்கலாமா நடக்கக்கூடாது? அவர் உங்களோடு பேசுவாரா? கட்டாயம் பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை கருத்தா என்ன பண்ணுங்க? தேடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ அநேக நேரங்களில் ஒரு காலம் வரைக்கும் ஆண்டவர் விடுவாருங்க, பேசுவார், ஒரு காலம் வரைக்கும் பேசுவார். ஏன்னா நோவின் காலத்தில் கூட ஜனங்களோடு பேசிக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நான் இனிமேல் பேச மாட்டேன்ட்டார். அதுதான் டேஞ்சரஸ். அது அடுத்தது நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் நீ கத்தி கதறுவே, கூப்பிடுவே, அழைப்பே, ஆண்டவர் வரமாட்டார். அந்த லெவலுக்கு போகக்கூடாதுன்னு தான் இன்றைக்கே உனக்கு ஆலோசனை கொடுக்குறார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எப்போ கூட்டாலும் ஆண்டவர் வருவார்னு. எப்போ கூட்டாலும் ஆண்டவர் வரமாட்டார். ஏன்னா அவர் உங்கள்கிட்ட நிறைய பேசிட்டாரு, நிறைய உணர்த்திட்டாரு, நிறைய போராடி பார்த்துட்டாரு, உங்ககிட்ட நிறைய முயற்சி பண்ணிட்டாரு. நீ செவி கொடுக்குற மாதிரி இல்லை, நீ மறுபடியும் வேலைக்கு போகிற, இதனுடைய பலனை நீ அனுபவிப்ப. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சுய புத்தியில் போகிறது தான் பெருசாக நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறபடி தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை எல்லாம் தேவையே கிடையாது. தேவனுடைய அந்த வழிகளிலே அவங்க நடக்க விரும்பலை. தேவனற்றவர்களை வாழ்கிறார்கள். கேட்டாக்கா கடவுள் பயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் கடவுளுக்கு உண்மையாக பயப்படுறதில்லை. கடவுளை நம்புறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க எந்த கடவுளுக்கு பயப்படுறாங்க? நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நான் கடவுளை ஆராதிக்கிறேன், நான் கடவுள் மேலே உண்மையாக இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன். நீ எந்த கடவுளை ஆராதிக்கிற? எல்லாமே கடவுளாகாது. அதனால் என்ன பண்ணுறாங்க? அவங்க சொந்த கடவுளை அவங்க செய்கிறாங்க. அவங்க சொந்த கடவுளை அவங்க செய்து அந்த கடவுளுக்கு முன்னால் வணங்குறாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய வழியை பின்பற்ற விரும்பலை, தேவனுடைய வழிகளின்படி வாழ விரும்பலை. அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு கூட்டம் கடவுள் இல்லைன்னு, கடவுள் தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அதுக்கப்புறம் அதனுடைய விளைவு என்ன? அவங்க தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இது ஒரு வகையான முட்டாள்கள். இன்னொரு வகையான முட்டாள்கள், உண்மையான கடவுள் எனக்கு தேவையில்லை, ஏன்னா உண்மையான கடவுள்கிட்ட போனால் பரிசுத்தமாக வாழணுன்றாரு, பாவம் செய்யக்கூடாதுன்றாரு, அநியாயம் பண்ணக்கூடாதுன்றாரு, நீதியாக வாழணுன்றாரு, நேர்மையாக வாழணுன்றாரு. உலகத்தில் இப்படிலாம் வாழ முடியாதுங்க, என்னை சுற்றில இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் நான் வாழணும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே மேக் தேர் ஓன் காட். அவங்களுக்குன்னு ஒரு கடவுளை அவங்க உண்டாக்கியிருக்கிறாங்க. அதான் விக்கிரக ஆராதனை. இப்போ அவங்கள பற்றி இப்போ ரோமரில் வாசிக்கிறோம். ரோமர் 1 அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் ஒரு லெவலில் அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும்ன்றார், உண்மையான தேவன் அவர்களுக்கு தெரியுன்றார். 1 அதிகாரம், ரோமர் 1 அதிகாரம் 20 வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை,
தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. எல்லாம் தெளிவா இவையெல்லாம் படைத்த உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும். நல்லா புரிஞ்சுங்க, உண்மையான கடவுள் யாருன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனு கூட தெரியும். உண்மையான கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்டு, பின்னணி, அவங்களுடைய ஜாதி, அவங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அவங்கள இல்லை இதையும் நான் வணங்குறேன், இதையும் நான் வணங்குறேன், எல்லாத்தையும் வணங்குறேன்னு வைக்கிது. அப்போ என்ன சொல்கிறார்? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை, யார? உண்மையான தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணாரானார்கள். கரப்டட் சிந்தனை, சுய சிந்தனை. நல்லா புரிஞ்சுங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள மாதிரி வாழாதீங்க. அவங்களுக்கு எதையோ கடவுளாக வணங்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுளை, உண்மையான கடவுளை தெரிஞ்சும் அவருக்கு சொல்படி நடக்கலைன்னா உங்களுக்கு கடவுள் வேறு யாரோ இருக்கிறாங்க. அது ஒருவேளை நீங்களாக கூட இருக்கலாம் உங்கள் கடவுளா. ஏன்னா நீங்கள் உங்கள் சொல்படி கேட்டிங்கன்னா அது நீங்கள் உங்களை கடவுளாக்குறீங்கன்னு அர்த்தம். இல்லை மற்றவர்களை உங்களுக்கு முன்னால் நிறுத்தி அவங்கள ஃபாலோ பண்ண போகிறோன்னா அவங்கள நீ கடவுளாக்குறேன்னு அர்த்தம். உன் படிப்பை நீ உன் முன்னால் நிறுத்தி அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், எனக்கு படிப்பு இருக்குதுன்னு சொன்னால் நீ அதை கடவுளாக்குறேன்னு அர்த்தம். எனக்கு பணம் இருக்குதுன்னு சொல்லி பணத்தை முன்னிறுத்தினா, அதனால தான் பைபிள் சொல்லுது பொருளாசையாகிய விக்கிரகாராதன்ட்டார். அது நிறைய பேருக்குன்னா, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு உண்மையான கடவுள் தேவையில்லை. ஐ கேன் ஹேவ் எவ்ரி திங், அவர் ஆலோசனை எனக்கு தேவையில்லை. அவங்க எப்படி வாழுறாங்களோ அதே மாதிரி தான் நிறைய போலியான கிறிஸ்தவங்க வாழுறாங்க. ஏன்னா அவங்க சுய புத்தி மேலே ஃபுல்லாக சாஞ்சிருக்காங்க. அவங்க தேவனுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து. அப்போ என்ன அர்த்தம்னா, அவரை அவங்க தொழுது கொள்வதில்லை, ஆராதிக்கிறதில்லை, உண்மையான தேவனிடத்தில் வருவதில்லை. அவங்க சொந்த கடவுளை வணங்குறாங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மள ஒரு சில பேர் நம்மளும் நம்ம சொந்த கடவுள் நம்மளை வச்சுக்கிறோம் கடவுளா. நம்ம தான் பெரிய அறிவாளி, நான் போகிற போக்கு தான் கரெக்டு, இல்லை என் திறமை, என் பலன், என் பணம், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு தேவைன்னு சொன்னால் அதே வகையான கூட்டத்தில் நீங்களும் ஒரு கூட்டமாக மாறிடுறீங்க. அதனால தான் நீங்கள் அவங்கள போல் நடக்காதீங்கன்னு வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரியாமல் வந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீரரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம். இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் இருள் அடைஞ்சிருக்குது? கர்த்தர் சொல்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தேவையில்லை, என் புத்தியில் என்ன எனக்கு தெரியுதோ எனக்கு தெரியும், எனக்கு நான் செய்கிறது தான் எனக்கு கரெக்டு, யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீதிமொழிகள் ஏற்கனவே வாசித்தோம். நீதிமொழிகள்னா வாசித்தோம், மூடனுக்கு அவன் செய்கிறதா ரைட்டுன்னுவான்னு சொல்லி வாசித்தோம். கரெக்டுங்களா? அவனுக்கு யாருடைய ஆலோசனை தேவையில்லை, தேவனுடைய ஆலோசனை தேவையில்லை, யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் வழியில் தான் நான் போவேன்னு சொல்லுவான். அப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, ஞானின்னு சொல்கிறாங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் பைத்தியக்காரர் தானே. எப்போ புரியும்? உடனே புரியாது. இறுதி காலத்தில், ஒரு முடிவு காலத்தில், ஒரு நியாயத்தீர்ப்பு காலத்தில் அது தெரியும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இப்படி பண்ணுறவங்கள ஆண்டவர் என்ன பண்ண மாட்டுறாங்க. ஒரு காலம் வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க கூட பேசுவார், இவங்களை உணர்த்துவார், இவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். சுய புத்தியில் வாழுறவங்களுக்கு எப்படியே பேசுவார். ஊழியக்காரன் மூலம் பேசுவார், வேத வசனம் மூலம் பேசுவார், மற்ற தேவனுடைய பிள்ளைகள் மூலம் பேசுவார். நீ பண்ணுறது தப்பு, சரியில்லை, வானா போகாதன்னு சொல்லியும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் இப்படி தான் பண்ணுவேன், என் அறிவுப்படி தான் நான் போவேன், என் ஆலோசனை படி தான் போவேன்னு சொன்னால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நீ போய் மாட்டிக்கின பிறகு ஐயோ ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாரா? ஒருபோதும் காப்பாற்ற மாட்டார். நினைக்காதீங்க, காப்பாற்ற மாட்டார். ஏன்னா அடுத்த வசனத்தை என்ன சொல்கிறாரு? இது நிமித்தம் தங்கள் இருதயத்தில் உள்ள கடின இச்சைகளின்படி ஒருவர் தங்கள் சரிகிரங்களை அவமானப்படுத்ததாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனே கொடுத்துட்டா பிறகு யார் உன்னை காப்பாற்ற முடியும்? இப்படி தான் போவேன், இப்படி தான் வாழ்வேன், இதுதான் நான் இப்படி தான் செய்வேன், என்னை யாரும் மாற்றக்கூடாது, என் வழி தான் கரெக்டுன்னு போறியா? விட்டுருவார். அவர் விட்டார்னா யார் உன்னை காப்பாற்ற முடியும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் கடைசி. உணர்ந்து மனம் திரும்பிக்கா. ஒரு வேளை அந்த தப்புல போய் நீ மாட்டிக்கின்னு வெளியே வர முடியாது.
மாட்டினா அதுக்கப்புறம் ஐயோ மாட்டிக்கினே, என்னை காப்பாத்துங்க, எனக்கு சொன்னாங்களே, எனக்கு புரியலையே, அந்த நேரத்தில் எனக்கு அறிவில்லாம போச்சே. யாரும் கேட்க மாட்டாங்க, ஆண்டவர் கேட்க மாட்டாருங்க, விட்டுருவாருங்க. உன்னை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சத்ருவோடு நீ உடன்படிக்கை பண்ணி தப்பான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை தடுக்கிறாருன்னா இன்னைக்கே மனம் திரும்பிக்கும், இன்னைக்கே விழிப்படை, இன்னைக்கே மாறிக்கோ. நீ மாட்டிக்கின பிறகு அதனுடைய பலனை நீ அனுபவிச்சே ஆகணும். ஒருவேளை தேவ கிருபை இருக்கும், ஆனால் அதிலிருந்து நீ வெளியே வர முடியாது. அதனுடைய அந்த பாதிப்பு தான், அதனுடைய பாதிப்பை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ரட்சிப்பு இருக்கும், பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா விட்டுருவார் ஆண்டவர். ஏன்னா சொல்றாரு, நான் பலமுறை பேசிட்டேன், பலமுறை உணர்த்திட்டேன், பலமுறை எப்படியோ பேசிட்டேன், என்னை அசட்டை பண்ணிட்டேன், என்னை அவமானப்படுத்திட்டேன், என்னை மூஞ்சால செருப்பில் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டேன், என்னை ஒரு அவமானப்படுத்திட்டு நீ போயிட்ட, இனிமே உனக்கு நான் செவி கொடுக்கவே மாட்டேன்றார். அந்த நிலைக்கு போகக்கூடாதுன்னா இன்னைக்கே என்ன பண்ணிக்க அது சொல்றாரு. அதனுடைய பலனை நீங்க என்ன பண்ணணும், சந்தித்தே ஆகணும். The consequence of rejecting God's wisdom, தேவனுடைய ஞானத்தை புறக்கணிப்பதினால் வரக்கூடிய அந்த பலன் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நீதிமொழிகள் 1:26 பாருங்க, சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 1:26 32 வரைக்கும். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும். எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு வரப்போகுதுன்னு. வரத்துக்கு முன்னாடி தான் சொல்றாரு, போகாத அந்த வழியா போனால் மாட்டிக்குவே, போனால் அதில் சிக்கிக்குவே, உன் லைஃப் பாதிக்கப்படும், வாழ்க்கை பாதிக்கப்படும், உன் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வரும், உனக்கு பெரிய வேதனைகள் வரும், உபத்திரங்கள் வரும். முன்னாடியே சொல்றாரு. நீ அப்படி ஆண்டு சொல்றாரு, நீ அப்படி செய்யாதனால ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து உங்களுக்கு பயப்படும் காரியம் வரும்பொழுது ஆகடியம் பண்ணுவேன். அடுத்த வசனம் கவனிங்க. நீங்கள் பயப்படும் காரியம் எப்படி வருமா? புசல் போல் வரும். ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரும் போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுத்துரு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன்? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்கு பயப்படுவது ரொம்ப முக்கியங்க. அதுதான் என்னது? ஞானத்தின் ஆரம்பம். அவர் எவ்வளோ உனக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக உனக்கு உணர்த்திட்டாரு, பேசிட்டாரு. உன் கூட நிறைய எவ்வளோ முறை பேசுவார், எவ்வளோ உனக்கு உன்னை நெருக்குவார், எவ்வளோ உன்னை போஸ்ட் பண்ணுவார், எவ்வளோ நீ அவரை அவமானப்படுத்தி அவரை காரி துப்பி அவரை காலால் மிதித்து அவமானப்படுத்தினாலும் கூட உன்னை பேசுகிறாரு. ஏன்னா நீ கெட்டு போகக்கூடாது, நீ அழிந்து போகக்கூடாதுன்னு உனக்கு பேசுகிறாரு. ஆனால் நீ என்னை மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா நீ அறிவை வெறுக்கிற, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளலை. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை மாறிக்கொள்ளுங்கள், திருத்தி கொள்ளுங்கள், சரிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்னா, பெருமையாக நடக்கிறீங்கன்னா, அல்லது மாம்சத்தின்படி வாழுறீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஐ எம் சாரி, நான் மனம் திரும்புகிறேன், என்னை விட்டு கொடுக்குறேன், நான் இனிமேல் மாம்சத்தின்படி நடக்க மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, மாம்சத்தின்படி நடந்தால் அழிவு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்வது ரொம்ப முக்கியங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு சில பெரிய விஷயங்கள், சில காரியங்களை தேவன் உன்னை உணர்த்தி கொண்டே இருப்பார். உடனே உன்னைக்கிட்டேருந்து விலக மாட்டார், சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ போகாத, நீ போகாத, நீ செய்யாத, இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் நடக்காத, இப்படிலாம் பார்க்காத, இப்படிலாம் செய்யப்படாதுன்னு பல முறை நிறைய பேர் மாட்டின்னு இருக்காங்க கிறிஸ்தவங்க. தெரியுமா உங்களுக்கு? சில சாப கட்டுகள் அவர்களை சுற்றி இருக்குது, சில நெருக்கடிகள் அவர்களை சூழ்ந்து இருக்குது. ஏன்? அவங்க என்ன பண்ணாங்களோ அதனுடைய விளைவு. இன்றைக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரை என்னை காப்பாற்றுங்க. அன்றைக்கி எங்கே போனேன்னு கேட்பார் ஆண்டவர். எத்தனை முறை உங்கள்கிட்ட பேசினேன், எத்தனை முறை உன்னை நான் வருந்தி கேட்டேன், எத்தனை முறை உனக்கு ஆலோசனை கொடுத்தேன், அன்னைக்கெல்லாம் நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தினியே. நல்லா புரிஞ்சுங்க, இனி பெரிதான ஒன்று உங்களுக்கு வராதபடி இப்பொழுதே மனம் திரும்புங்கள்.
பெரிதான காரியங்கள் நடக்காதபடி இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். இப்பொழுதே சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் மற்றவளை போல வாழ மாட்டேன், ஞானமற்றவளை போல வாழ மாட்டேன், சுய புத்தியின் மேலே சாய மாட்டேன், மற்ற ஆலோசனையை கேட்க மாட்டேன், உங்கள் ஆலோசனைப்படி கேட்பேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், உங்களோடு நான் நேரத்தை செலவு பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய சுய காரியங்கள், உங்களை பாதர் பண்ணுற காரியங்கள், உங்களை குழப்புற காரியங்களுக்காக ஒரு முறை 2 முறை இல்லைங்க, பல முறை ஆண்டவர்கிட்ட போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு புரியலை, ஆண்டவரே எனக்கு தெளிவை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, உங்கள் சத்தத்தை என்னால் கேட்க முடியலை, எனக்கு விளங்க முடியலை, நான் போய் சிக்கிக்கொள்றதுக்கு முன்னாடி என்னை காப்பாற்றுங்க, நான் போய் ஒரு காரியத்தை செய்து அதில் போய் நான் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுகிறதுக்கு முன்னால் எனக்கு புத்தி தெளிவை கொடுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க. அவரிடத்தில் நெருங்கி வாங்க, மனுஷனிடத்தில் போகாதீங்க, தெய்வ ஆலோசனை கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சோமனுமா எல்லாரும் இந்த காலை வேளையில் எல்லாரும் எழுந்திருப்போம். நான் என் சுய புத்தியின் மேல சாய்ந்து என் சொந்த வழியில போய் என் வாழ்க்கையை நான் நாசப்படுத்திக் கொள்ளாதபடி இந்த காலை வேளையில கர்த்தாவே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. என் சுய புத்தியின் மேல் நான் சாயாமல் முழு இருதயத்தோடு மேல் நம்பிக்கையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டிங்க. இன்னைக்கு காலையில, இந்த காலை வேளையில, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில ஆண்டவர்கிட்ட ஒவ்வொருத்தரும் பேசுங்க. ஆண்டவரே, நான் ஞானமற்றவர்களை போல நடக்கக்கூடாது, ஆண்டவரே ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடக்க பார்த்து. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க. அப்பா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுங்க ஒவ்வொருத்தரும். ஆண்டவரே, நான் என் சுய புத்தி மேலே சாயக்கூடாது, ஆண்டவரே முழு இதயத்தோடு மேல் நம்பிக்கையாக இருக்கேன், ஞானமாய் நடந்து கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்க. நான் இதுவரைக்கும் ஒரு வேளை உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்காம என் இருதயத்தை கடினப்படுத்தி நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் போகிற பாதை தான் சரின்னு சொல்லி என் சுய பகுதியில் சாய்ந்து நான் போய் கொண்டிருப்பேனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அப்படிப்பட்ட வழியை நான் வெறுக்கிறேன், நான் உங்கள் வழியில் வரும்படி நான் வரேன், உங்களுக்கு கீழ்ப்படிய வருகிறேன், உங்களுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலத்தை பாழாக்குகிற, உங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்குகிற சாத்தானுடைய திட்டம் இது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் உங்களை தாழ்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே நான் உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறப்பா. ஓரி பாலா ஷாந்தாரபா ஷீதாரபாலா கரபா. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். இங்க நான் இந்த தேவ சமூகத்தில் நிற்கிறேன் என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் என் சுய புத்தி மேல சாயக்கூடாது, ஆண்டவரே என் மனசை மறுரூபமாக்குங்க, ஆண்டவரே என் மனதை புதிதாக்குங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவாவியானவரே, தேவாவியானவரே, நாங்கள் அறிவை வெறுக்காதபடி, கர்த்தருக்கு பயப்படுதலை ஆண்டவரே நாங்கள் புறக்கணிக்காதபடிக்கு, உமக்கு பயப்படும்படியான இருதயத்தை இந்த காலை வேளையில திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒருவேளை தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி தங்கள் சொந்த வழியில் அவர்கள் நடந்து கொண்டு இருப்பார்களானால், யாரெல்லாம் இந்த காலை வேளை மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஞானம் கிரியை செய்யட்டும். அப்பா அப்பா, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுத்த அந்த ஞானம் இப்பொழுது ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷாந்தா ரபா ஷீதா ரபா 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 ரபா. மூடர் ஞானத்தையும் ஓ ஹல்லேலூயா ஆலோசனையும் வெறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் மூடர்களாக இராதபடி ஆண்டவரே தேவனுடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிய, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க இந்த காலவேளை சபையை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சபையில் ஆண்டவரே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்க, போராட்டத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனையை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் வெளியே வருவார்களாக, ஆண்டவரே விடுதலையாக்கப்படுவார்களாக, ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, பல போராட்டங்களில் போய் அவர்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்க போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே
ஒவ்வொன்றிலிருந்து அவர்களை தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. எந்தெந்த குடும்பங்களில் சமாதானம் இல்லையோ, எந்தெந்த குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் போராட்டம் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் குழப்பங்கள் இருக்கிறதோ, அந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன என்பதை, அந்த குழப்பத்துக்கு காரணம் யார் என்பதை அவர்களுக்கு விளங்க பண்ணி அதிலிருந்து அவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே வெளியே வரத்தக்கதாக குடும்பங்கள் ஆண்டவரே ஒன்றிணைக்கப்படுவதாக கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் சபையில் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வாருமாப்பா. சபையில் ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மர்வமாக்கப்பட்ட சிந்தை உடையவர்களை கர்த்தர் இங்கே உருவாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய சிந்தையை மர்வமாக்குவீராகப்பா. ஒவ்வொருடைய எண்ணங்களும் தெளிவடையட்டும் கர்த்தாவே. கலங்கி போன சிந்தை தெளிவடையட்டும் ஆண்டவரே. கலக்கத்தோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தெளிவடைவார்களாக. தேவ ஆவியானவர் தம்முடைய கிரியையை இங்கே நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் சத்ரு வஞ்சித்து வைத்திருக்கிறானோ, யாரையெல்லாம் பிசாசு ஆண்டவரே தன்னுடைய மாய வலைக்குள்ள சிக்கி அவர்களை அழிவிலே ஆண்டவரே கொண்டு போகிறதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறானோ, இப்பொழுது அந்த வலைகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போவதாக, நுகங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போவதாக, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும். குடும்பங்களுக்குள்ள சமாதானம் வரட்டும். குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சீரழிக்கும்படி தப்பான வழிகளுக்கு அவர்களை ஆண்டவரை எக்யூப் பண்ணி கொண்டிருக்கிற சத்துருடைய ஆலோசனை அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஓரா பாபா ஷபா லபா ரிபா லக்கபா ரியாலபா ரபா லபா ரபா. ஹல்லேலூயா. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொல்லத்தக்கதாக வேடன் ஆண்டவரே வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்புவீங்க ஆண்டவரே. ஆத்துமாவை தப்புவீங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வாலிப பிள்ளைகள் உமக்கு பயப்படுத்த உங்களுடைய வழிகளில் நடக்கக்கூடியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ளும் தேவ பக்தி உண்டாகட்டும். ஒவ்வொருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி ஆண்டவரே எங்க சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்க. எங்க சபையில் சத்துரு ஆண்டவரே வஞ்சித்திருக்கிற மக்களை அவனுடைய வஞ்சையிலிருந்து காப்பாற்றுங்க ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை குடும்பங்களில் வரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களில் ஆண்டவரே கடினப்பட்ட இருதயம் உள்ளவர்களுடைய கடின இருதயங்கள் உடைக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சோதரப்பா, குடும்பங்களில் சமாதான கட்டினால் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளத்தக்கதாக சமாதான கட்டு உண்டாகட்டுங்க தாவே. சமாதானத்தினால் கட்டும் ஆண்டவரே. பெருமைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. கர்வங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. மனத்தாழ்மை உண்டாகட்டுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளை ஜெபிக்கிற கெட்ட பழக்க வழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற அநேக குடும்பங்களில் காணப்படுகிற சாப கட்டுகள் எல்லாம் இந்த காலவேளை இப்பொழுது அறுக்கப்பட்டு போவதாக. ஓ ரபா பாபா பா ஷபா லபா லபா லபா. ஓ ரபா கபா லதியா லபா லபா லபா. இயேசுவின் நாமத்தில் எல்லா நுகங்களையும் முறிக்கிறோம். எல்லா நுகங்களையும் முறிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பங்கள்ல தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோரை கனப்படுத்தத்தக்கதாக கீழ்ப்படிதல் உண்டாகட்டும், கீழ்ப்படிதல் உண்டாகட்டும். தங்களுடைய அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக. தங்களுடைய பாவை இச்சையின்படி வாழ்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக. தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து வாழ்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாச குடும்பங்கள் ஆரோக்கியம் அடைவார்களாக. ஹல்லேலூயா. தேவ அன்பினால் நிரப்பப்படுவார்களாக. தேவன் ஞானத்தினால் வழிநடத்தப்படுவார்களாக. சத்ருவின் மேல் ஆளுகை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பலவீனங்களும் மாறட்டும். எல்லா வியாதியின் வல்லமைகள் விலகட்டும். எல்லா தரித்திர நிலைமைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைபெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தில் உடைய பிள்ளைகளுக்கு துவங்கட்டும். கிருபையினால் நிரப்புங்க கர்த்தாவே. மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள, தேவனுடைய அன்பிலே வாழ, தேவனுடைய சமாதானம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தேவபக்தி உண்டாக, ஜெப வாழ்க்கை உண்டாக,
கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் பெற, பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற. ஓ ரபா ஷபா லபா ரிபாலா கபா ரபாதி அலபா. சபையை நிரப்புங்கப்பா, சபையை நிரப்புங்கப்பா. ஆவியின் வல்லமையினால நிரப்புங்க, ஆவியின் பலத்தால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் கைகளை ஊற்றி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறுவார்களாக. அபிஷேகம் பெறாதவர்கள் மேல் வல்லமை இறங்கி வரட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். பரிசுத்தாவியாருடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் ஓ இந்த காலை வேளை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஜெயத்தின் கொடியை ஏற்றுகிறோம் கர்த்தாவே. எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஜெயக்கொடியை ஏற்றுகிறோம் கர்த்தாவே, ஒரு ஜெயக்கொடியை ஏற்றுகிறோம். எங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஜெயக்கொடி ஏற்றுகிறோம், ஜெயக்கொடி ஏற்றுகிறோம். ஆபா பாபா பாபா ரபா ரபா ஆவில நிறைந்த அன்னைய பாசையில ஷபா ரபா லகபா தியாலமா ரபா லபா ஷோந்தா ரபா ரபா. எல்லாரும் சோமனு ஆவில நிறைந்து குடும்பங்கள் ஆரோக்கியம் வரட்டும், குடும்பங்கள் விடுதலை வரட்டும், குடும்பங்கள் மருவம் வரட்டும், எல்லா சாபங்களும் நொறுக்கப்படட்டும், சதிகள் எல்லாம் நீங்கட்டும். ஏ பாபா 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 ஷபா ரபா ரபா லிகா பாபா 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 ஷபா பாபா ரபா லபா ரிபா லபா ரிகா பாபா 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 பாபா. அக்கினி அபிஷேகம் கடந்து வரட்டும், ஆவியானுடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும். இந்த காலை மேல நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும். சபையை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, சபையை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. உயிர் பெற்று உண்டாகட்டும் கர்த்தாவே. பாவ இருள் விலகட்டும் கர்த்தாவே. எல்லா சத்துரு வைத்திருக்கிற வஞ்சனையிலிருந்து மக்கள் விடுவிக்கப்படுவார்களாக. இந்த காலை வேளையில் குடும்பங்களில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றம் மருவம் உண்டாகட்டும் கர்த்தாவே. எழுப்புதலுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேம்புக்கு வந்து வாலிப பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். அவருடைய அனல் குன்றாமல் இன்னும் கொழுந்து விட்டு எரியட்டும் கர்த்தாவே. அன்பின் ஐக்கியம் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். வாலிபர்களுடைய ஐக்கியம் ஒரு அக்கினி மயமான ஒரு அக்கினி அபிஷேகத்தோடு எழும்பட்டும். வாலிப பிள்ளை மேலே அக்கினியை ஊற்றுங்கப்பா. ரிவைவல் உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த எழுப்புதலின் காலங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இது ஒரு ஸ்பெஷல் சண்டே மாதிரி ஆகிப்போச்சு. ஜனவரி மாதம் முழுவதும் ஒரே ஆராதனை. மற்றவங்களெலாம் சொல்லுங்கள், அடுத்த மாதத்துலேருந்து 2 ஆராதனை நடைபெறும். அதுவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வழக்கம் போல் ஆராதனைகள் நடைபெறும். இந்த ஆராதனைகளுக்காக அதிகமாக செபியுங்கள். அடியனுடைய குடும்பத்துக்காக, சபையில் பொறுப்பில் இருந்து செயல்படுவதற்காக அதிகமாக செபியுங்கள். உங்கள் ஜெபம் மிக முக்கியம். அதே போல் ஐக்கியங்கள் ஒன்று கூடி அதிகமாக செபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு பெரிய ரிவைவல் வரப்போது. அந்த எழுப்புதலுக்காக காத்திருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சின்ன பாடலை பாடுவோம். அதன் பிறகு நம்ம எல்லாரும் கடந்து சொல்லுவோம். தெளி தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தெளி தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தெளி தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும். தெளி தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை கரித்தே
காசினி தனிலே நேசமதாக பாவ கசடதை அறுத்து சாபத்தை துளைத்தால் கண்டுனதி மனமே தெளித்தேனி மயிலும் ஆமென். தெளித்தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதிகமாய் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். God bless you. எல்லாருக்கும் சோதனை.